வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பியில் ப்ரெஷர் பம்ப் மோட்டர் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு 35 லிட்டர் டேங்க் தனியாக நம்ம வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இது இன்லெட் லைனு, இது அவுட்லெட் லைனு. இது பார்த்திங்கன்னா யூனியன் போட்டு இன்லெட்டில் ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டேங்க்கு தனியாக ஒரு லைன் வந்துடுது. இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா டேங்க்கு 5 சீரீஸ், அதனால் டேங்க்கு தனியாக தான் வரும். 3 சீரீஸ் வாங்கினீங்கன்னா டேங்க்கு மேலே மோட்டர் மேலே வைக்கிற மாதிரி வரும். ப்ரெஷர் பம்ப் மோட்டர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு செங்கல் வச்சு அதுக்கு மேலே தான் ஒரு பலவை வச்சு வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிட் பண்ணி யூனியன் போட்டெல்லாம் ஃபிட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூனியன் கழட்டி கொடுத்து அதுக்கப்புறம் மேஸ்திரி கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன உயரம் வருங்கிறதுக்காக நம்ம எல்லாம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மோட்டர் எல்லாமே ஒரு இடத்துல வைக்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு எம்டி எல்லாமே நூல் சுற்றிக்கிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா இன்லெட்டு பார்த்திங்கன்னா 1.25, அவுட்லெட் எல்லாமே 1 இன்ச்சு வருது. அதனால் யூபிவிசி தான் நம்ம பைப்பில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அதனால் யூபிவிசி எம்டி எல்லாமே டெப்லான் சுற்றி டேங்க்கு தனியாக நான் டெப்லான் சுற்றி ஏற்றிக்கிட்டேன். மோட்டருக்கும் பார்த்திங்கன்னா இது 1.25 இன்லெட்டுக்கு நான் எல்லாம் ஏற்றிக்கிட்டேன். வால்வு 2 வால்வு வாங்கியிருக்கோம். இந்த வால்வு பார்த்திங்கன்னா ரெண்டுமே பாத்ரூம் போகிற 4 பாத்ரூம் போகிற அவுட்லெட் லைனில் வால்வு ஃபிக்ஸ் பண்ணி தேவைப்படுற பாத்ரூம் மட்டும் நம்ம வால்வை திறந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரெஷர் மோட்டர் பம்பை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ரிவிஷனில் போட போகிறோம். முதல்ல எல்லாமே அளவு எடுத்து கட் பண்ணி பைப் எல்லாமே யூனியன் போட்டு ஒவ்வொரு லைனாக எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள், அவுட்லெட்டுக்கு தனியாக 2 வால்வு வச்சுருக்கோம், யூனியன் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டேங்க் வெயில் படாத இடத்துல வச்சிங்கன்னா நல்லது. இது ப்ரெஷர் பம்போட இன்லெட்டு, இது ப்ரெஷர் பம்போட அவுட்லெட்டு, இது வந்து சிலிண்டருக்கு போகிற லைனு கட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பம்போட இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற வால்வு. நம்ம என்ஆர்வி கொடுக்கல. என்ஆர்வி வந்து ஏன் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா வால்வே கொடுத்துட்டோம். இப்போ என்ஆர்வி போட்டாலும் பார்த்தீங்கன்னா வால்வு போட்டு தான் ஆகணும். ஏன்னா டேப் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம இன்லெட்டை வந்து ஆஃப் பண்ணணும். ப்ரெஷர் பம்ப் ஒர்க் ஆகாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணுறதுக்கு இந்த வால்வை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். என்ஆர்வி வந்து நாங்கள் யூஸ் பண்ணலை. அதே மாதிரி அவுட்லெட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரெஷர் பம்போட அவுட்லெட்டு. இதுக்குமே வால்வு கொடுத்துருக்கோம். எதுக்கு தனித்தனியாக வால்வு கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பாத்ரூம் வருது. 5 பாத்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா டைவர்ட்ரு ப்ளஸ் வந்து 1 பாடி ஜெட் வருது. எல்லாத்துக்குமே ப்ரெஷர் பம்ப் கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். சப்போஸ் வந்து ப்ரெஷர் பம்ப் சர்வீஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு லைன் ப்ரெஷர் பம்ப் தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஒரு லைனை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது வந்து பாத்ரூமுக்கு தேவையில்லை, கிரவுண்ட் ஃப்ளோரில் தேவைன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் லைன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் ஃப்ளோர் தேவைன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் லைனை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸ் இங்கே அடித்து ப்ரெஷர் பம்போட இன்லெட் கொடுக்க போகிறோம். நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கமெண்டில் நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் இதோட ஃபுல் வீடியோ வேணுனாலும் நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.